வணக்கம். உங்கள் பானமாக பேசுகிறேன். இன்றைக்கி தலானி உரையில் சாதா உரை அடித்து காமிச்சேன்ல, இப்போ ஃப்ரீல் உரை அடிக்க சொன்னாங்க. உங்கள் சஞ்சனா ஸ்டோர்லேருந்து பானமாக பேசுகிறேன். இப்போ தலானி உரையில் ஃப்ரீல் அடித்து காமிங்கம்மா அப்படின்னு இப்போ பழகிற பிள்ளைங்க சொன்னாங்க. அந்த உரையிலே நாங்கள் ஒன்று அடிச்சுக்கிறோம், நீங்கள் அதை அடித்து காமிங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு இப்போ இன்னொரு உரை ஃப்ரீல் வச்சு அடிக்கிறதுக்கு நான் இப்போ இது பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது சின்ன ஒரு மீடியமான உரம். இது மீடியமான உரம். இதில் அகலம் 14 இருக்குது. அகலம் 14 இருக்குது. இதில் நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு விடுவோம், அப்போ 15. உயரம் 21 இருக்குது. பாருங்கள், 21. அப்போ நம்ம தையலுக்கு அந்த உள்ளே அடிக்கிற தையலுக்கு 1/2 இன்ச்சியும் மேலே மடிக்கிறதுக்கு இதில் 1 இன்ச்சு அது 1 இன்ச்சு 2 இன்ச்சு விடுவோம். அப்போ எவ்வளவாது? 21. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 23 எடுத்துக்கோங்க. மேலே மடிப்போம் 1 இன்ச்சு. இதில் சைடில் தையல் சுற்றி அடிப்போம். ஏன்னா அதில் போல்டிங் போட்டிருந்தோம், அதனால் இதை தையல் வரலை. இப்போ இதில் சுற்றி தையல் வெட்டுவோம், அப்போ தையல் போடணும். அதுக்காண்டி இப்போ இது இப்படி எடுத்துருக்கேன். 21 + 2 1 இன்ச்சு மேல்பட்டி மடிக்க 1 இன்ச்சு, 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க, 22.5 கூட வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு இந்த சைடில் அடிக்க. ஏன்னா இங்கே 1 இன்ச்சு விட்டுட்டோம், இந்த நெட்டுக்கு 1 இன்ச்சு விட்டுட்டோம். அப்போ இந்த நெட்டில் வரையில் அதே மாதிரி அதில் 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு விடணும். இப்போ எடுக்கிறத அளவை சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன உரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அளவு சொல்கிறேன். இப்போ நம்ம எப்பயுமே இப்படி தான் போடுவோம். இப்படி போட்டு போல்டிங் போட்டோம்னா தான் நமக்கு அந்த சதுர ஷேப்பு கிடைக்கும். இது உயரம், இது அகலம். உயரம் 22 இருக்குது. இதில் 22 பார்த்துக்கோங்க, 22. இதில் கரைபாகம் இருக்கிறதுனால அந்த கரையை அப்படியே மடிச்சுக்கலாம். அதனால் அந்த 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 22. அகலம் 15. நமக்கு தேவை 14, கூட 1 இன்ச்சு. பாருங்கள், இதுதான் உயரம் அகலம். நம்ம முதல் தலானிக்கு எடுத்த மாதிரி தான். இப்போ இதில் என்ன செய்யணும் தெரியுமா? 4 பக்கமும் ஓப்பன் இருக்கணும். இந்த சைடை வெட்டி விட்டுருவோம். ஏன்னா இதுக்கு சுற்றி ஃப்ரீல் வரணும். இந்த பக்கம் 4 பக்கமும் ஓப்பன், இது மாதிரி இருக்கணும். இது நடுவில் ஃப்ரீல் வச்சு இதை இப்படி வச்சு அடிக்கிறது. இப்போ ஃப்ரீலுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு தலானியோட உயரத்தில் 1.5 பாகம் நம்ம ஃப்ரீலுக்கு வெட்டி வச்சுக்கணும். ஒரு சுற்றுக்கு 1 பாகம், திருப்பி அதே மாதிரி இன்னொரு சுற்றுல 1/2 பாகம், 1.5 பாகம் எடுக்கணும். நம்ம ஒரு சுற்றும் போட்டு திருப்பி ஒரு 1/2 சுற்று எடுக்கணும், சுற்றளவு. இப்போ நான் அகலத்துக்கு ஒரு 3 இன்ச்சு அகலம், ஒரு 3 இன்ச்சு கால். என்னன்னா இதில் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், 3 இன்ச்சு பார்த்துக்கணும். 3 இன்ச்சு எடுத்திருக்கேன் அகலம். இதில் இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு போயிடும். மிச்சம் இருக்கிறது தான் ஃப்ரீலோட அகலம். இப்போ மொத்தம் எடுத்துருக்கிறது 3 இன்ச்சு. இதே மாதிரி 3 பாட்டு வெட்டி வச்சுருக்கேன். நெருக்கி வச்சாலும் கூட ஒரு பாட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக வச்சாலும் போதும். 3 பாட்டு எடுத்திருக்கேன். இதில் இதே மாதிரி 3 பாட்டு 3 இன்ச்சு அகலம். தேவை நீட்டு நமக்கு தேவையானது அந்த துணியில் இருக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீல் நெருக்கியும் வைக்கலாம், தள்ளியும் வைக்கலாம். இப்போ இதில் 3 பாட்டு எடுத்து வெட்டியிருக்கேன். இது ஃப்ரீலுக்கு, புரியுதா? ஃப்ரீலுக்கு இது சுற்றளவில் 1.5 பாகம் வேணும். இதில் அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். அகலம் 3 இன்ச்சு எடுத்தோம்னா இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு போயிடும். 2.5 இன்ச்சு தான் நமக்கு நடுவோடைய ஃப்ரீலோடைய அகலம். பார்த்துக்குங்க. இப்போ நான் அடிக்கிறத அடிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ இந்த ஃப்ரீயில் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஃப்ரீயில் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த தட்டு கீழ்பாகம் ஓரத்தை அடிச்சுக்கணும். ஏன்னா கீழே அந்த பிசுறு நம்ம ஃப்ரீயில் வர்றப்ப இந்த இருக்குல்ல, எப்பயும் சொன்ன மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு பார்த்துக்கணும். 1/4 இன்ச்சு இப்படி மடித்து ஒரு மடிப்பு, சின்ன மடிப்பு, அப்புறம் ஒரு மடிப்பு, மொத்தம் சேர்த்து 1/4 இன்ச்சு வர்ற மாதிரி மடித்து நம்ம உருட்டிக்கிட்டே வர்றோம். இந்த மாதிரி தான் மடிக்கணும். இப்படி மடித்து பொடியாக மடித்து அடித்து எடுத்துவாங்க. அப்படியே பொடியாக அடிச்சுட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக அந்த ஃப்ரீல் ஃபுல்லாகவே. இது கஷ்டம் கொஞ்சம். அதுக்கு ஃப்ரீல் போட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கஷ்டமான வேலை கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சாதா வர சொன்னேன். ஆனால் அதுக்கு பரவாயில்லம்மா, அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, ஃப்ரீல் வரையும் சொல்லி கொடுத்துருவோம். இப்போ இந்த பொடியை உருட்டியாச்சு. பொடியாக உருட்டியாச்சு பாருங்கள். இப்போ இதை என்ன செய்கிறோம், இப்படி மேலே வச்சு இந்த பிளீட்டை இப்படி தூக்கி தூக்கி வைங்க. லைட்டாக ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இதை அப்படி தூக்கி தூக்கி வச்சு மெல்ல அடிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைக்கிறப்போ கொஞ்சம் சிரமம் இருக்கும். இந்த பிளீட்டை அப்படி தூக்கி இப்படி வைங்க. இதுக்கப்புறம் இந்த பிளீட்டை அப்படி தூக்கி இப்படி வைங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போடுங்க. நம்ம சொல்லியிருக்கோம்ல, கீழே 1/4 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு, அந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போடுங்க. ஒரு 3 பிளீட்டை இப்படி வச்சுட்டு அடிங்க. இப்படி 3 ஏன்னா எல்லாத்தையும் மொத்தம் சேர்த்து உங்களால் அடிக்க முடியாது. அதனால இந்த இருக்குல்ல, இந்த பீஸை இப்படி தூக்கி இப்படி மடிக்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ் இப்படி தூக்கி இப்படி மடிங்க. இப்படி வரணும் பிரியுங்க. ரொம்ப நெருக்கி வைக்கல, நான் ஓரளவுக்கு தள்ளி தான் வைக்கிறேன். உங்களுக்கு புளிட்டு பிடிக்கிறத காமிக்கணுங்கிறதுக்காண்டி இதில் இப்போ உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். தூக்கி வச்சு அடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே லெவலாக கரெக்டாக வரும். நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதே மாதிரி வச்சுட்டு வாங்க. இந்த பீஸ் அப்படி தூக்கி அப்படி மேலே வைங்க. இப்படி தூக்கி புரியுது, பார்க்குறது தெரியுது இல்லைங்க. எதுவும் உங்களுக்கு தெரியல, இதில் புரியலைன்னா கேளுங்க. நான் எதுனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கத்தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதுலேயும் ஒரு பிள்ளைய 10 பிள்ளைய பழகிக்கிறட்டும். நம்மளால் முடிஞ்சது நன்மைகளை செய்வோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இதை நான் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு 2 பிள்ளைக்காக கூட அடித்த மாதிரி
மடித்து பொறுமையாக அடிங்க. இதே மாதிரி தான் பாவாடைக்கும் ப்ளீட்டு வரும், கவுனுக்கும் வரும். அதனால் ஃபஸ்ட்டில் நம்ம தலானி வரையிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவேன் நான். ஏன்னா இது புரிஞ்சுக்கிச்சுங்கன்னா அடுத்தடுத்து அதுக தைக்கிறப்ப அந்த ஈஸியாக அது அதுக்கு வந்துடும். இப்போயே அந்த இதில் தலானி வரையில் பிடிச்சி பழகிடுச்சுங்கன்னா அடுத்து நம்ம கவுன் தைக்கிறோம், சாதா பாவாடை தைக்கிறோயோ, வெளி பாவாடை தைக்கிறோம், எல்லாத்துக்குமே இந்த ப்ளீட்டு பிடிக்கிறது தெரிஞ்சிடும். கரெக்டாக அப்படியே லெவலில் அடிச்சுக்கிட்டே வாங்க. ஆரம்பத்தில் ப்ரீல் வரை இருந்துச்சு, போல்டிங் வரை இருந்துச்சு, கயிறு கட்டுற வரை இருந்துச்சு. எல்லா பாடமும் வருஷப்படி நான் எல்லா பிள்ளைகளுக்கும் எடுத்திருக்கேன். பாருங்கள் கடைசி வரைக்கும் அது எப்படி மடிக்கிறாங்க, எப்படி அதை கொண்டு வராங்கங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வீட்டில் இருந்து தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளீட்டை தூக்கி வச்சு இந்த ஒரு இன்ச்சி 1/4 இன்ச்சி இப்படி தேவையான அந்த நமக்கு துணி எவ்வளவு தேவைப்படுதோ ஒரு நிதானமாக தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் அகலம் 3 இன்ச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ரீலு உள்ள 1/4 இன்ச்சி போயிடும், வெளியில் மடிச்சிடுவோம். நம்ம இப்போ அடிச்சிட்டோம், ப்ரீல் அடிச்சிட்டோம். இப்போ அதை துணியில் மேலே வச்சு அடிக்கணும். இப்போ நம்ம அந்த கரையில் 1 இன்ச்சி விட்டோம்ல மேலே மடிக்க, அதை மடிச்சிருவோம். உயரங்களாம் எடுத்துக்கங்க. ப்ரீல் வந்து பிடிக்கிறதுக்காண்டியே தான் இந்த ப்ரீல் வரையும் உங்களுக்கு எடுத்துக்கேன். இப்போ நான் ப்ளீட்டு நல்லா அழகாக ஒரே லெவலாக நம்ம பிடிச்சிக்கலாம் ஈஸியாக. ஆனால் பழக வரும். ஆனால் முதல்ல வைக்கிறப்ப கொஞ்சம் விலகி தான் வரும். அதை பொறுமையாக மடித்து வச்சு தையல் போடுங்க. ரெண்டு வாரமும் அடித்தாச்சு. உங்களுக்கு அடியே கலர் நூல் போட்டும் காமிக்கிறேன். இதுதான் அடித்தது. முன்பக்கத்தையும் வச்சுக்கணும். இது முன்பக்கம். இப்படி வச்சுக்கிட்டு எடுத்த ப்ரீல கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? இல்லாமல் அடிக்கணும். இப்போ இதை உள்ளே வச்சு முன்பக்கம் நல்லா பார்த்துக்கோங்க. இது முன்பக்கம், இது முன்பக்கத்துக்கும் நடுவில் இந்த ப்ரீல இப்படி வைக்கணும். அது நடு சென்டரில் இருக்கணும், இது மேலே இருக்கணும், இது கீழே இருக்கணும். ஒரு பாகம், 3 பாகத்தையும் இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ப்ரீல் அடிபடாமல் நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து இப்படி சமமாக வச்சுக்கோங்க. மூணு துணி பாருங்க, 3 துணி. இது வந்து அடியில் இருக்கும், நடுவில் ப்ரீல் வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு ஒரு ரப்பு அடிச்சுட்டு இந்த ப்ளீட் அப்படி தூக்கி வைங்க. கரெக்டாக இந்த சென்டர் அந்த இதில் வச்சுக்கிட்டு இந்த இதை மடிக்க விடாமல். அதுக்கப்புறம் இந்த மேல் துணியை அப்படி 3ஐயும் சேர்த்து பிடிங்க.
மாதிரி கொஞ்சம் தூரம் வர வர இதை ஒரே லெவல் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி அடிக்க ஆரம்பிங்க. இந்த இருக்குல்ல, இப்படி ஃப்ரீயில் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ரீல் இதில் வந்து தையல் அடிபட்டுறக்கூடாது. அதுக்கு தான் ஒன்று போல் நீக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த துணியை மேலே வைங்க. ஆமாம், நடுவில் ஃப்ரீல் இருக்கணும், மேலேயும் கீழேயும் அந்த உர துணி இருக்கணும். இதை அப்படியே நீக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரீல் வந்து அதில் அடிபடக்கூடாது. அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வரையில் இந்த ஃப்ரீல இப்படி திருப்பிக்கங்க. இப்படி வச்சு இப்படி திருப்பி இந்த முக்கை திருப்பணும். இப்படி நிப்பாட்டி இப்படி நம்ம சதுர ஷேப்பில் இப்படி அடிச்சுட்டு இதை இப்படி திருப்பணும். இந்த ஃப்ரீல இப்போ கரெக்டாக இந்த நெட்டுக்கு வச்சுக்கோங்க. இந்த பாக்கத்துக்கு உங்களுக்கு பொறுமையாக தான் ஒன்று ஒன்றா வச்சு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ ஸ்பீடாக தைச்சிட்டோம்னா உங்களுக்கு புரியாது. இது எப்படி 3 பீஸு நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கேன் பாருங்கள், வாழை ஷேப்பில். இந்த இடத்துல வரையில் இதை இப்படி திருப்பிக்கங்க. இப்படி வச்சு